மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய போண்டா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சூப்பரான வெங்காய போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனியன் போண்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்காது. அதனால் வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கைகளிலே இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எல்லா வெங்காயமும் நல்லா உதிரியாக வரணும். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்க்குறேன். இதில் சோம்பு பொடி 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் சோடா உப்பு 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். எல்லா பொடியும் இந்த வெங்காயத்தில் சேரும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், வெங்காயத்துலேருந்து தண்ணி லைட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ அரை கப் கடலை மாவு சேர்க்குறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அந்த போண்டா பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை பெசரி விட்டுக்குவோம். கைகளில் எடுத்து இந்த போண்டா எடுத்து போடும் அளவுக்கு அந்த பதம் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ கரெக்டான பதத்தில் பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் எடுத்து போட முடியும். அதனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்து போடுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நல்லா இந்த போண்டாலாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன பின்னாடி தான் அதில் சேர்க்கணும் போண்டாவை. அப்போ தான் ப்ராப்பராக எல்லா பக்கமும் நல்லா வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாமல் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக, அதாவது நல்லா செவக்கணும். அந்த அளவுக்கு இதை செவக்க விட்டு எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் போண்டா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இது தனியாக எடுத்துடலாம். சூப்பராக ஒரு நல்ல பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.